குயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ கூ என்று குயில் கூவாதோ இன்ப மழை தூவாதோ இந்த குயில் எந்த ஊர் குயில் நெஞ்சை தொடும் இன்னிசை குயில். மாப்பிள்ள எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது. ஆனா இதெல்லாம் நடிக்க வாய்ப்பே கிடையாது. நீ பாரு. மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். மானோட பாவ மீனோட சேரும் மானோட பாவ மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம். ஓமனே எந்த பஞ்சு ஈ பாட்டுக்கு நீயும் நானும் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. கட்டுன்னா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட வெட்டும் இரு கண்ணை வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட. ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் ரீட்டா சில பல காரணங்களால் வர இயலவில்லை. அமைதி அமைதி அமைதி, யாருமே கவலைப்படாதீங்க. திண்டுக்கல் ரீட்டாவுக்கு பதிலே அவங்க தங்கச்சி பாலிஸ்டர் பத்மா வராங்க. ஜில் ஜில் டான்ஸ். ரசிகர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பாடல் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இவங்களை கலப்பணுமே. சரி சரி, லேடிஸ் எல்லாம் ஆடல் பாடல் பார்த்தது போதும், எல்லாரும் வீட்டு கிளம்புங்க போங்க. ஏ பஞ்சு, ஏன் எங்களை போக சொல்ற? அது ஒண்ணு இல்லங்க அண்ணி, கூது அடிக்குது வாடை கத்தா இருக்குல்ல, உங்க உடம்புக்கு இப்ப ஒத்துக்காதுல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்பனா வா போலாம். ஆமா கல்பனா, எனக்கும் தூக்கம் வருது, வா வீட்டுக்கு போலாம். ஆமா போங்க. சமந்தா போயிருங்க, மஞ்சு போயிருமா போ. காமாட்சியம்மா என்னத்தா நம்ம வீட்டு கிளம்பலாம். வாங்க போலாம். பார்த்து பத்திரமா போங்க. போங்க. போயிட்டாங்க. அப்பாடா மாப்பிள மாப்பிள, இப்ப பாரு கச்சேரி எப்படி களை கட்ட போகுதுன்னு. டேய் வர சொல்றா பாலிஸ்டர் பத்மா. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. அம்மி மீதிச்சோம் நேக்கு எதுவும் இல்லை. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.